श्री महागुरुभ्यो नमः। हरिः ओम। सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதுமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம வெங்கடேச சுப்ரபாதத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதிகதையின் தொடர்ச்சியை காண்போம். ஸ்ரீசேஷசைல கருடாச்சல வெங்கடாத்ரி நாராயணாத்ரி விஷபாத்ரி விஷாத்ரி முக்கியாம் ஆக்யாம் த்வதீய வசதேரநிஷம் வதந்தி ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்ரபாதம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீ வெங்கடேச சுப்ரபாதத்தின் 15வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல முக்கியமாக என்ன விஷயம் சொல்றா என்றால், நம்ம பெருமாள் பல மலைகள்ல பல மவுண்டெயின்ஸ்ல வசிக்கிறார், அங்கதான் இருக்கார், அங்க சென்றால் அவரோட அருளை பெற முடியும் என்று பல பக்தர்கள் நிறைய மவுண்டெயின்ஸ் நிறைய மலைகளின் பெயர்களை சொல்றா. அந்த மலைகளில் ரொம்ப சிறந்ததாக ரொம்ப பிரபலமான பல மலைகளை எல்லாருமே சொல்ற காமனான பல மலைகளின் பெயர்களை இந்த ஸ்லோகத்துல சொல்றா. ஸ்ரீ சேஷசைல கருடாச்சல வெங்கடாத்ரி, முதல் 3 மலைகளின் பெயர்கள் இதுதான். ஸ்ரீ சேஷசைல, சேஷாத்ரி என்னும் மலை, ஸ்ரீசேஷசைல, கருடாச்சல, கருடாச்சலம் என்னும் மலை, வெங்கடாத்ரி, வெங்கடாத்ரி என்னும் மலை, நாராயணாத்ரி, விஷபாத்ரி, விஷாத்ரி முக்கியாம், நாராயணாத்ரி, விஷபாத்ரி, விஷாத்ரி என்னும் இந்த 3 மலைகள் முக்கியாம். இந்த 6 மலைகள் தான் இருக்கிறதுலே ரொம்ப பிரபலமாக முக்கியமான மலைகளாக இருக்கு. பக்தர்கள் எல்லாம் இங்கு சென்றால் பெருமாளின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்று அடிச்சு சொல்றா. இந்த ஸ்லோகத்துல சொல்றான். ஸ்ரீசேஷசைல கருடாச்சல வெங்கடாத்ரி நாராயணாத்ரி விஷபாத்ரி விஷாத்ரி முக்கியாம் ஆக்யாம் த்வதீய வசதே ரணிஷம் வதந்தி. அதாவது இந்த இடங்களை விட்டு பெருமாள் ஒரு கணம் ஒரு க்ஷணம் ஒரே ஒரு மொமெண்ட் கூட தள்ளி இருக்க மாட்டாராம். இந்த இடத்துல தான் தினமும் எப்பொழுதும் வசித்து கொண்டே இருப்பார். அதாவது எப்பொழுதுமே இந்த இடத்தை விட்டு நீங்காமல் இருக்கார். அதனால நீங்க எப்போ சென்றாலும் அவரோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்று பக்தர்கள் சொல்வாளாம். அப்பேற்பட்ட இந்த மலைகளெல்லாம் வசிக்கும் பெருமாள் யார்? ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்ரபாதம். அதாவது வெங்கடாச்சலம் என்னும் அந்த மலையில் அந்த மலையின் நாதனாக அந்த மலைக்கே தலைவனாக இருப்பவர், அந்த மலையில் இருந்து அனைவருக்கும் அருள் புரியும் இறைவனாக இருப்பவர் பெருமாள். அப்பேற்பட்ட பெருமாளே உனக்கு நமஸ்காரம், நீ துயிலெழ வேண்டும், உனக்கு சுப்ரபாதம் என்று கூறுகிறோம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதிகதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த சிறுவன் இப்போ மழை காலமாக இருக்கிறதுனால நதி ரொம்ப வேகமாக வந்துட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே அந்த சிறுவன் கொஞ்சம் நதியில என்ன வர்றதுன்னு பார்த்தா ஏதோ ஒரு கருப்பு நிறத்தில் மிதந்து கொண்டே வர்றதை பார்க்கறான். இப்படி வர்றது ஒரு கம்பளி மூட்டையா தான் இருக்கும் என்று பார்த்து கொண்டே இருக்கான் அந்த சிறுவன். இது இங்க வரட்டும், இங்க வந்த உடனே தாவி போய் அது பிடிச்சிருந்து இந்த கரைக்கு கொண்டு வந்துட்டேன்னா இதை வித்து நான் சம்பாதிக்க முடியும் என்று அந்த சிறுவன் யோசிக்கிறான். இப்படி யோசிச்ச அந்த யோசனையை அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையுமே அவன் நண்பர்கள் எல்லார்கிட்டையுமே சொல்றான். அப்பவே அந்த நொடியே அந்த நதியில் குதிக்கிறான் என்று பார்த்தோம். அந்த கம்பளி மூட்டையை நோக்கி போறான். இப்படி அவன் நீச்சல் அடிச்சுட்டே போகும்போது அந்த கம்பளி மூட்டை கிட்ட போன உடனேயே தன்னோட கைகளை விரித்து அந்த கம்பளி மூட்டையை கட்டி அணைச்சிக்கிறானாம். இப்படி கட்டி அணைச்சிக்கிட்டான் அந்த கம்பளி மூட்டையை. அப்பதான் அந்த சிறுவனுக்கு ஒரு விஷயம் புரிய வந்ததாம். என்னவென்றால் இவன் அந்த கம்பளி மூட்டையை கட்டி பிடிச்சிருந்தான், பதிலுக்கு அந்த கம்பளி மூட்டை இவனை கட்டி பிடிச்சிட்டு இருக்கு என்று அப்பதான் அந்த சிறுவனுக்கு தோன்றிட்டான். அது எப்படி அந்த கம்பளி நம்மளை கட்டி பிடிச்சிருக்கு என்று தலையை நிமிர்த்தி பார்க்கிறான். பார்த்தால் ஒரு கரடியின் முகம் அவனை பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த கரையில இப்போ சிறுவன் நதியில இருக்கான். அந்த சிறுவனின் நண்பர்கள் கரையில இருந்து கத்த ஆரம்பிக்கிறாளாம். டேய் ஒழுங்கா வந்தது, அது கரடி, அது கையில மாட்டிருந்தனா அவ்வளவுதான், கதை முடிஞ்சிடும் என்று சொல்றா அவ. இதை பார்த்தோன்னே பயம் வர்றதுதான் அந்த சிறுவனுக்கு. சிறுவனுக்கு பயம் வந்த உடனே அங்க சிறுவர்கள் எல்லாம் கத்தின்னு இருக்கா. விட்டுடு, அதை விட்டுடு, கையை விட்டுட்டு இங்க நீந்திட்டு வா அப்படின்னு சொல்றா அந்த சிறுவர்கள். அப்போ அந்த சிறுவன் பார்க்கறானாம். அந்த சிறுவன் அந்த நண்பர்களை பார்த்து சொல்றான், எனக்கு மட்டும் இதை கட்டி அணைச்சுக்கணும்னு ஆசையா? என் கையை நான் விட்டாலும் இதை என்ன விட மாட்டேங்கிறதே என்று அந்த சிறுவன் அழுந்துன்னு இருக்கானாம். இந்த கதை மேலும் எப்படி நகர்றது, இந்த கதை எப்படி முடியறது, இந்த கதை நீதி என்ன, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.